டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் உத்தரவு அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமலாக்கத்துறை மீது தமிழ்நாடு அரசு வைத்த குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது என்றும் கூறியுள்ளார். இடி தன்னுடைய வரம்புகளை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இத்தனை நாள் சொல்லி வந்த இடியோடைய நடவடிக்கைகள் முறையற்றவை, மாநில சுயாட்சிக்கு எதிரானவை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. இந்திய முழுமைக்கமான ஒரு தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். முதல் முறையாக உச்சநீதிமன்றம் நீங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக நடக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது இந்திய முழுமைக்குமான எல்லா மாநிலங்களிலும், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்துமாக நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்தில் அதிகமாக இடி நடவடிக்கைகள் இருக்கிறது என்றால், தமிழகத்தில் 2026 தேர்தல் வருகிறது. தேர்தலை ஒட்டியான சோதனைகள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை, மக்கள் அறிவார்கள். ஆனால் மற்ற மாநிலங்களிலும் கூட இது நடந்து கொண்டே இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வரப்போகிறது என்றால் அங்கே நடவடிக்கைகள் பாயும். டெல்லியில் தேர்தலுக்கு ஒட்டி இது போன்ற நடவடிக்கைகள் இருந்தன. உச்சநீதிமன்றம் இப்போது இது உன்னிப்பாக கவனித்து அரசியல் ரீதியாக இடி செயல்படுகிறது என்பதை முதல் முறையாக கருத்தாக பதிவு செய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.